இன்னைக்கு வந்து ஒரு குர்த்தி காலர் வச்ச குர்த்தி கட்டிங் தான் கட்ட போறேன். அதாவது நான் எடுத்திருக்க சைஸ் வந்து 38. அதோட நான் ஈஸ் அலவன்ஸா ஒரு 4 இன்ச்சு கூட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க 2 இன்ச்சு கூட்டியும் செய்யலாம். அது வந்து ஆனா ஈஸ் அலவன்ஸ் கொடுக்காம செய்யக்கூடாது. அப்ப நான் 38 எனக்கு தேவையான அளவு வந்து 38 எக்ஸாக்ட் சைஸ். ஆனா 4 இன்ச்சு கூட்டுற நேரம் நம்மளுக்கு வந்து அது 42 ஆகுது. ஆனா நான் வந்து ஒரு 40 சைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு வச்சு அதை எப்படி கட் பண்ணலாங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுக்குவோம். மேலே 40 சைஸ்க்கு மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் வந்து 7.5 இன்ச், தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 8 இன்ச். அதிலிருந்து 1/2 இன்ச்சு இறக்கிக்கிடுவோம். ஸ்லோப் கொடுக்க 1/2 இன்ச் இறக்கிட்டு 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1/2 இன்ச்சு இறக்குனதுலேருந்து இதை கொண்டாந்து கனெக்ட் பண்ணிடணும். இப்போ இந்த 15 இன்ச் மார்க் பண்ணதில் இங்கே 10ன்னு இங்கே 10 வச்சுக்கிறலாம். லூஸாக வேணும்னா இல்லை டைட்டாக வேணும் ஷேப் வேணும்னா 9க்கு மார்க் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல மேலே 10 வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒரு 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது கீழே வந்து இப்போ 11 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு 2 இன்ச்சு சேர்த்து 13க்கு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மார்க் பண்ண 3 கூடையும் கனெக்ட் பண்ணிடணும். இதுக்கு பிறகு தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுக்கணும். அதே மாதிரி விட்டுட்டு இந்த இடம் ஸ்லிட்டு வரையில் நம்ம வந்து 1 இன்ச்சு விட்டால் போதும். அவ்வளோதான். அடுத்தது இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் பார்த்துக்குங்க. 4 இன்ச்சு இப்படி வச்சு ஆம்க்கு வச்சு இந்த உடம்போட கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ மேலே 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டு தான் எடுக்கணும். ஷோல்டரை இப்படி கிராஸாக கனெக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணுவோம். இந்த இடத்த நாச் பண்ணிக்கிடுவோம். இங்கே தான் நம்ம வந்து ஸ்லிட் ஓப்பன் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உடம்பு பகுதியையும் நாச் பண்ணிக்குவோம். அப்புறம் ஃபைனலாக அட்டாச் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்கு இந்த இடத்துல இருந்து 3.25 கொடுத்துருக்கோம். அப்போ இந்த தையலுக்கு போன பகுதியிலேருந்து 3.25க்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. 3.25க்கு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு இங்கே கேப் கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு இதை இங்கே கனெக்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் தைச்சிக்கிறணும். இதில் வந்து ஒரு காலர் கொடுத்துக்குவோம். நெக் இப்படி விரிக்கையில் இந்த ஷேப்பில் இருக்கும். நம்ம இதை மூடி தைச்சிட்டு இதில் ஒரு காலர் வச்சுருவோம். அப்படியே நம்ம வெட்டின ஃப்ரண்ட் பட்டத்துக்கு பேக் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு எக்ஸாக்டாக அதுதான் மேலே மட்டும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட போகிறோம். பேக் அதாவது ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேங்க. இதுதான் கரெக்டான அளவு. இதிலேருந்து நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து நெக்கும் வந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறணும். அப்போ இதுக்கு நேராக வெட்டாமல் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு அப்போ இப்படி வரணும். இந்த 1 இன்ச்சு கேப் இங்கே வந்து இந்த 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கணும். இந்த சின்ன விட்டால் உங்களுக்கு ஆனால் எல்லா ஷோல்டரெல்லாம் அளவு அதே தான். நம்ம இந்த விரிவு கழுத்துட விரிவை மட்டும் இப்போ இங்கே வந்து நம்ம 3.25 கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல 3.5 வரும். அவ்வளோதான். மற்றபடி ஷோல்டர் ஆம்ஹோல் அளவு எல்லாமே நம்ம அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த இடத்துல நான் அட்ஜஸ்ட் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ஸ்லீவ் நம்ம 2 மீட்டர் துணி எடுத்திருந்தோம். அதில் நம்ம 30 இன்ச்சு மடித்தது போக மிச்ச துணி இருக்குது. இதை வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து
ஒரு 3/4 ஸ்லீவ் மாதிரி தான் வைக்க போகிறேன். ஒரு 15 இன்ச்சு ஸ்லீவ் உயரம் இருந்தால் போதும். இருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே அடிக்கை அகலம் ஒரு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து நம்மளுக்கு அப்படியே ஸ்லாண்டிங் கொடுத்து நம்ம இதில் வந்து ஷேப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ஸ்லாண்டிங் கொடுத்து இதோட கனெக்ட் பண்ணிடுங்க ஃப்ரீ ஹேண்டாக. இப்போ இதையும் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ மேல் கோடையும் கீழ்கோடையும் அப்போ மேலேருந்து நம்மளுக்கு இப்படி வரும். அதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுக்குங்க. இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச் விட்டுக்குங்க. இங்கே சப்போஸ் பத்தலைன்னா இந்த கட் பண்ணுற இந்த 4 பீஸை தூக்கி இதில் சைட்டில் வச்சு இப்போ கட் பண்ணி காட்டுறேன். இதை அப்படி வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு இதை இதோட இப்படி வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. தையல் போட்டுட்டு இந்த ஷேப்பை வந்து தையலுக்கு தான் இது அகலப்படுத்திட்டு இதிலிருந்து 1.5 இன்ச்சு இப்படி வரும். இவ்வளோதான். இப்போ இந்த மேல் பட்டை கட் பண்ணுறேன். இதை சென்டர் நாச் போட்டுக்குங்க. அப்போ இதை நடுப்பதில் வந்துடும். மீதமுள்ளது இது சைட்டில். இது ஜாயின் பண்ண பிறகு இந்த அளவை கட் பண்ணிக்கணும். இப்போ இதனாலும் கைக்கு ஜாயின் வந்து நம்ம காலர் ரெடி பண்ணுறதுக்கு இதை வச்சுக்கிடுவோம். இப்போ இதை தச்சு முடிச்சுட்டு தான் நம்ம அளக்கணும். அது தச்சு முடித்த பிறகு இதில் காலர் எடுக்கிறது சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேப்பர் கேன்வஸ் எடுத்து ஒரு சதுரமாக வெட்டி அயன் பண்ணுற பகுதியை பின்னாடி வச்சுட்டு இதில் நல்லா அயன் பண்ணிக்கிறோங்க. அயன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வி கொடுத்துருக்கோம், வி ஷேப். அப்போ இதில் வெளிப்பக்கம் திருப்பிட்டு இந்த இருக்குது இந்த வியை இப்படி வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு இப்படி தையல் போட்டுறணும். தையல் போட்டுட்டு அந்த கேன்வாஸை உள்ளே திருப்பிடணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு அதே வி ஷேப்லேயே 2 பக்கமும் தையல் போடணும். இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். ஷோல்டர் 2 பக்கம் அட்டாச் பண்ணியாச்சு. இந்த வி பட்டியும் நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள். இப்போ இந்த 2 பின்பக்க ஷோல்டர் 2 இப்படி பிடிச்சிக்கிறோங்க. அடுத்து இந்த ஃப்ரண்ட் பார்ட் 2ஐயும் கரெக்டாக சேமாக பிடிச்சிக்கிறோங்க. பிடிச்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம டேப் வச்சு அளக்க போகிறோம் எவ்வளோ இருக்குதுன்னு. இல்லை 9.5 வருது. சரியாக அளந்து பார்க்கல 9.5 வருது. அந்த அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கிடுவோம். நீங்கள் வந்து துணி கேன்வாஸ் எடுத்துக்கிட்டாலும் அது உங்களோட விருப்பம். நான் எனக்கு பேப்பர் கேன்வாஸை எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து டபுளாக நம்மளுக்கு வேணும். அப்போ இப்படி போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு 8.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நேராக கோடு போட்டுக்கலாம். 8.5 இன்ச் போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த கழுத்து 3/4 நம்ம மார்க் பண்ணோம். பேக்கில் ஃப்ரண்ட்டில் அந்த 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து அப்படியே லைட்டாக கர்வாக அதை கொண்டு போய் இப்படி விட்டுறணும். அப்போ இதில் பார்க்கணும் நம்மளுக்கு அந்த 9.5 இன்ச்சு வருதான்னு அளந்து பார்க்கணும். இதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளோ 1.5 இன்ச்சா 2 இன்ச்சா எவ்வளோ தூரம் காலர் வேணும் உயரம் வேணும்னு பார்த்துக்கிறோங்க. இப்போ நான் இந்த இடத்துல இருந்து இந்த புள்ளிகளை கனெக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் 1.5 இன்ச் மார்க் பண்ணால் அந்த 1.5 இன்ச்சு புள்ளியை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு இது வரையும் வருது. அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை இப்படி வச்சுட்டு இப்போ இதை நல்லா அயன் பண்ணிக்கிறணும். அயன் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி டபுளாக திருப்பிக்கிறணும். இதை ஃபஸ்ட்டு அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு இந்த துணியை தூக்கி இதில் வந்து ஒரு மடிப்பு இல்லை நீங்கள் கம் வச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு நம்மளுக்கு தேவை. 1/2 இன்ச்சு விட்டுக்குங்க. 1/2 இன்ச்சு விட்டுட்டு 1/2 இன்ச்சுக்கு கம்மு பூசி அப்படியே இதை மூடி விட்டுறலாம். இல்லாட்டி மடித்து தையல் போட்டுறணும்.
அப்படி சுற்றி வர தையல் போட்டாச்சு. இப்போ இதை வந்து டபுளாக நம்ம இந்த பெரிய துணியாக தான் இருக்குது. பெரிய துணி இல்லைன்னா நீங்கள் 2 துணியை எடுத்துக்கிறணும் தனித்தனியாக. இப்போ எனக்கு நல்ல மீதம் கிடச்சதுனால நம்ம இந்த துணியை எடுத்தாச்சு. எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த துணியை எடுத்துட்டு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு நம்மளுக்கு தையலுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோங்க. 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு மீத துணியை நம்ம கட் பண்ணிடலாம். இதை நீங்கள் மெஷினில் இந்த எட்ஜ் இருக்குது, இந்த எட்ஜில் நம்ம ஷேப் கொடுத்துருக்கோம். இங்கே இருந்து இந்த கேன்வாஸ் எட்ஜில் அப்படியே சுற்றி வர தையல் போடணும். இங்கே வரை கொண்டாந்து இந்த ஷேப் வரையும் திருப்பிடணும். தைச்சிட்டு இப்போ இந்த 1/2 இன்ச்சு நம்மளுக்கு இந்த இடத்துல போதும். கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம்.